ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் லீடெக்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோங்களில் சி ட்ரேடருடைய சீரியஸில் சி ட்ரேடர்னா என்ன, எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ட்ரேடர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பேசிக்காக செட்டப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் போடுறது, ஸோ MT5லையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர், எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாதுங்க, பட் நான் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும், ஓகேங்களா? அப்படின்னாக்க நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காப்பி ட்ரேடிங்ல எப்படி ஒரு ஃபாலோவரா இருக்கிறது, ஒரு பர்சனை எப்படி நான் அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட போய் நான் ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்க அந்த அனலைஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய கிளைண்டா இருந்தீங்கன்னா என்னுடைய லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி ஒரு ஃபாலோவர் நாம பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியான செப்பரேட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதே போல இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ல இல்ல, எனக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணி கொடுக்கறது மூலமா ஏர்ன் பண்ணணும், ஓகேங்களா? பட் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், பட் கிளைண்ட் யாருன்னு தெரியாது, ஸோ சோர்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரா மாறலாம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரா மாறிட்டு நீங்க உங்க அக்கௌண்ட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய கிளைண்ட்ஸுங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவர் உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், உங்களை ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ ஃபாலோ பண்றது மூலமா நீங்க என்ன நடப்பீங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் செட் பண்ணுவீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் அந்த பர்சன்ட் இருந்து பாத்தீங்கன்னா தானா உங்களுக்கு வந்துடும். நீங்க அந்த பர்சன் யாரு என்ன கிளைண்ட்டை சோர்ஸ் பண்ண வேண்டியது, கிளைண்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எதுவுமே தேவையில்லை. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்க, உங்களுடைய லிங்க் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் ஷேர் பண்ண போறீங்க. ஸோ ஷேர் பண்றதுனால உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க எதையுமே கவனிக்க தேவை, உங்க ட்ரேடை மட்டும் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சந்தேகம் வரும், யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் என்னை ஃபாலோ பண்ணும்போது நான் எப்படி அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேர் வாங்குறது அப்படின்னா அந்த ஒரே உங்களுக்கு தேவையில்லை. அது எல்லாமே இந்த சி ட்ரேடர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய புரோக்கர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா பாத்துக்குவாங்க, சரிங்களா? ஸோ உங்க ட்ரேடை நீங்க போடுறது தானா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர் அக்கௌண்ட் பிளேஸ் ஆகும், நீங்க க்ளோஸ் பண்ண அவர்கிட்ட க்ளோஸ் ஆகும். அதே போல நீங்க மேக் பண்ண ப்ராஃபிட் என்ன பர்சன்டேஜ் மேக் பண்ணிருக்கிறீங்களோ, ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் நீங்க செட் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபீஸ் தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ட் ஆஃப் த டைம்ல உங்களுக்கு அந்த பர்சன்ட் இருந்து ஃபாலோவர்ட் இருந்து உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தானா வந்துடும். நீங்க அவர்கிட்ட வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி நாம பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு காப்பி ட்ரேடிங் எங்க போகணும் அப்படிங்கிறது நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் தான் நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாக்க சி ட்ரேடர் ஓப்பன் பண்ணதும் இந்த ரெண்டாவது ஐக்கானா இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ரெண்டாவது ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க உங்களுக்கு இவங்க எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர்ஸ், சரிங்களா? ஸோ உங்களை மாதிரி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்றது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் அக்கௌண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் அக்கௌண்ட்டை உங்களுடைய டெமோ அக்கௌண்ட்டை வச்சும் நீங்க கிரியேட் பண்ணலாம், லைவ் அக்கௌண்ட் வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களுடைய டெமோ அக்கௌண்ட் வச்சு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் கொடுக்கறதுக்காக அதுதான். லைவ் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் வரும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லைவ் அக்கௌண்ட் வச்சு ஒரு ப்ராஃபிட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இப்போ இது லைவ் அக்கௌண்ட், இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடருக்கான உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் வரதுக்கான. ஸோ நான் இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் கிரியேட் பண்ணல, அதனால பிகம் ஏ ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் நான் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் கிளிக் பண்ணன உடனே உங்களுக்கு அந்த இதுக்கான செட்டிங்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதுல ஒரு யூனிக்கான ஒரு யூசர் நேம் நீங்க கொடுக்கணும். ஸோ உங்க கிளைண்ட்ஸுங்களுக்கு நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கிளைண்ட்டுக்கும் யாருக்குமே தெரியாது. பப்ளிக்கா விஷுவலா உங்களை பத்தி பாத்தீங்கன்னா தெரியக்கூடிய உங்களுடைய நிக் நேம் அல்லது உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு நேம் கொடுப்பீங்கல்ல, அந்த நேம் தான் நிக் நேம் தான், ஓகேங்களா? அல்லது யூசர் நேம் சொல்லலாம். ஸோ இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அங்க பப்ளிக்கா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியும். உங்களுடைய நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா வெளியில தெரியாது, ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிள் நான் இங்க பாத்தீங்கன்னா
எக்ஸாம்பிளுக்கு நான் லீடெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இங்க வந்து கண்டிஷன்ஸ் உங்களுடைய கிளைண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒரு ஃபாலோவர் உங்களை வந்து இது பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க சர்டன் கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் என்ன நீங்க வாங்க போறீங்க அப்படிங்கிற டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. ஸோ கிளைண்டோடைய மினிமம் டெபாசிட் $100 இருந்தாவே உங்களை ஃபாலோ பண்ணலாமா, இல்ல $500 இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுமா, $1000 இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க இந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல நீங்க செட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடரா இருக்கிறாருன்னா அவர் கம்பல்சரி மினிமம் $500 இருந்தால் தான் அவர் என்ன ஃபாலோ பண்ணும். நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்ததா நான் இப்போ வந்து ஒரு ட்ரேட் பண்றேன். ட்ரேட் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வரணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்றேன். ஓகேங்களா? இங்க உங்களுக்கு எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. நீங்க உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து நான் உதாரணத்துக்கு ஒரு 30% வரணும் அப்படின்னு நான் செட் பண்றேன். ஸோ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 போட்டாரு. அவர் வந்து ஒரு $100 ப்ராஃபிட் பண்ணிட்டாருன்னா இந்த $100 இருந்து $30 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் எனக்கு பே பண்ணுவாரு. ஓகேங்களா? அந்த பர்சன் செப்பரேட்டா நம்ம பே பண்ணுவாரா? எதையுமே இல்லை. இது எல்லாமே ஆட்டோமேட்டட். நீங்க இது யாரையும் சீட் பண்ண முடியாது. உங்களை ஒரு ஃபாலோவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அவரு நீங்க மேக் பண்ண ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜை ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தானா வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்க அவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டிய கட்டாயமோ அவசியமோ இல்லை. அடுத்ததா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஜீரோவா, ஏன்னா ஒரிஜினலா நம்ம போடுற எஃபோர்ட்டு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் தான், அது போதுமானது. இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட பிகாமிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவரா வர்றதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்றீங்களா, அந்த சார்ஜஸ் இது. நெக்ஸ்ட் வால்யூம் சார்ஜஸ். நீங்க இப்போ வந்து ட்ரேட் வால்யூம் பண்றீங்கல்ல, ஸோ நாங்க ஒரு 100 லாட் பண்ணிட்டீங்க, 100 லாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து எவ்வளவு டாலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செட் பண்றீங்களா, அது வந்து வால்யூம் ஃபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜீரோல தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல இங்க ஒரு மில்லியனுக்கு எவ்வளவு டாலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பர் ஆனம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து செட் பண்ணணும்னு தான் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்த ப்ராஃபிட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அவர் உங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய ப்ராஃபிட் வரணும். ஸோ இப்போ வந்து கிளைண்ட் வந்து ட்ரேட் பண்றாரா, உங்களை ஃபாலோ பண்றாரா, கிளைண்ட் ஃபாலோ பண்றதுனால வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து உங்களுடைய எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது ஒரே ஒரு அக்கௌண்ட் தான், ஒரே ஒரு அக்கௌண்ட் தான். அடுத்ததா இங்க நீங்க என்ன பண்றீங்க, அலோ காப்பி. ஓகேங்களா? உங்களுடைய ட்ரேட்ஸை ஒரு டெமோ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பர்சனும் காப்பி பண்ணிக்கலாமா, அல்லது லைவ் அக்கௌண்ட்ல இருக்கிறவர் மட்டும் தான் காப்பி பண்ணணுமா அப்படிங்கிற கண்டிஷன்ஸை நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க அலோ லைவ் அண்ட் டெமோ கொடுத்துட்டீங்கன்னா டெமோ ட்ரேட்ல பண்ணக்கூடியவரும் ஒரு டெமோ அக்கௌண்ட் வச்சு கூட உங்க ட்ரேட் வந்து காப்பி பண்ணலாம். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் அக்கௌண்ட் வச்சிருக்கவர் மட்டும்தான் என் அக்கௌண்ட்டை காப்பி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க லைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ உங்களுடைய நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ல போனா நிறைய பேர் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ஸ்ட்ராட்டஜி மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் பப்ளிக்கா விசிபிளா இருக்கணுமா, அல்லது உங்களுக்கு பிரைவேட்டா இருந்து உங்களுடைய நோன் சர்க்கிள்கிட்ட மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ண போறீங்களா, கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ண வைக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க விசிபிள் ஃபார் எவரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட் வச்சு எந்த பர்சனா இருந்தாலும் உங்களை ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த லிங்க் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணனா மட்டும்தான் அந்த லிங்க் மூலமா வந்துதான் உங்களை ஃபாலோ பண்ண முடியுமா ஒழிய நீங்க அன்னோன் பர்சன்ஸ் ஈவன் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பெட்டர் சூப்பரா இருந்தா கூட யாரும் ஒருத்தரும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க மூலமா ஏர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஜென்ரலா வந்து பப்ளிக்கா தான் கொடுப்போம். ஒருவேளை உங்களுடைய சேஃப்டிக்காகவோ ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ நீங்க பிரைவேட் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரைவேட் லிங்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய ஓப்பன் ட்ரேட் பொசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா தெரியணுமா தெரியக்கூடாதா, இல்ல நீங்க எந்த போட்டிருக்க ஓப்பன் ட்ரேட்ஸ் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நோ ஒன் கொடுத்துக்கலாம்.
இல்ல என்னுடைய ஓப்பன் ட்ரேட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பப்ளிக்காவே நான் வைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா எவ்ரி ஒன் கொடுக்கலாம். இல்ல என்னுடைய ஓப்பன் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்டரா இருந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னீங்கன்னா ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிசைட் பண்றது எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஸோ அப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மேனேஜரை பப்ளிக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாரும் பார்க்கணுமா? பார்க்கணும் அப்படின்னா எவ்ரி ஒன் கொடுங்க. இல்ல நான் பிரைவேட்டா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னாக்க பிரைவேட் லிங்க் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஓப்பன் ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாமா? இல்ல உங்களோட இன்வெஸ்டர்ஸ் மட்டும் பார்க்கலாமா? இல்ல யாருமே பார்க்க கூடாதா? இந்த செட்டிங்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஃபைனலா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பத்தியோ, நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டைலை பத்தியோ, உங்களை பத்தியோ, உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுத்துட்டு ஃபைனலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிகம் ஏ ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. இப்போ உங்களுடைய லிங்க்கை உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கோ அல்லது நீங்கள் சோசியல் மீடியாவிலையும் எங்கேயோ நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இது மூலம் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோடு எதுக்கு அப்படின்னீங்கன்னாக்க ஏதாவது நீங்கள் வெப்சைட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் அக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் இது. ஓகேங்களா? ஸோ இதுங்க எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்தா நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் என்ன போய்கிட்டு இருக்கு, இந்த அக்கௌண்டோடைய நெட் ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இங்க நீங்க கீழே பார்த்தீங்கன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வரும். இல்லை இது ஒருவேளை நம்ம எக்ஸிஸ்டிங் இப்போ இது எங்கே காமிக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேடு போட்டோம்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரேடு போட்டிருந்தாலும் நார்மல் ட்ரேட். ஸோ அது எல்லாமே காமிச்சிட்டு இருக்கு. அப்போ இதில் காமிக்கிறது எல்லாமே இந்த அக்கௌண்டோடைய ஹோல் பர்ஃபார்மன்ஸ், ஓவராலாக ப்ராஃபிட்டபிளாக போகுதா லாஸில் போகுதா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நான் முன்னாடி சொன்னதை போல இந்த லிங்க்குங்களை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இல்லை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஓகேங்களா? என்னுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஸ்டாப் ப்ரொவைடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட் வந்து உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லிஸ்ட்ல எங்கேயுமே காமிக்காது. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இல்லை, ட்ரேடே பண்ண போகிறது இல்லை, அல்லது ஏதோ ஒரு காரணம் டெம்பரரியாக நீங்கள் வந்து ட்ரேடே பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அகைன் திரும்ப நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, ரீஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் போடக்கூடிய ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸுக்கு காப்பி ஆகும். இங்கே ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா ஃபாலோவர்ஸுக்கு எதுவும் காப்பி ஆகாது. இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுடைய ட்ரேட்ஸ் எல்லாமே காப்பி ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ உங்களுடைய ட்ரேட்ஸோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்? ஸோ அடுத்ததான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், இப்போ நான் ட்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து அன்னன்னைக்கு எனக்கு வந்துருமா, அல்ல வீக்லி வருமா, இல்லை மந்த்லி வருமா, எப்போதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து சேரும் அப்படின்னீங்கன்னா இங்க நீங்க பண்ணும் பொழுது மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ எவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபாலோவருடைய அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த கேபிட்டலை விட இன்னைக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுல நீங்க இங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்கிறீங்களோ ஸோ இங்க நான் வந்து பார்த்தா இப்போ 0 செட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10%, 20%, 30% கொடுத்துருக்கீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜ் ஆன ப்ராஃபிட் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? நீங்க யாருன்னே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. நீங்க யாருன்னு உங்க ஃபாலோவருக்கு தெரியாது, உங்க ஃபாலோவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்க ஃபாலோவர்கிட்ட போயிட்டு கிளைம் பண்ணி வாங்கிட்டு இருக்க வேண்டிய, கலெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எதுவுமே அவசியமே இல்லை. உங்க ஃபாலோவர்ட் இருந்து தானா எவரி மந்த் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு உங்க பணம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது சினாரியோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஓகே, அப்போ எவரி மந்த் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நமக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா ஃபாலோவர் ஸ்மார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண? இங்க ஸ்மார்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே இல்லை. யாரையும் சீட் பண்ண முடியாது. ஒருவேளை இன்கேஸ் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்றாரு, ஒரு மந்தோடைய மிடில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால கேபிட்டல் வேணும்னோ அல்லது அன்சாட்டிஸ்ஃபைடோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எக்ஸிட் ஆகிறாரு அப்படின்னாக்க என்னைக்கு அவர் எக்ஸிட் ஆகுறாரோ அந்த டைம்ல அவருடைய கேபிட்டல் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி அவருடைய கேபிட்டல் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் அன்னைக்கே உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒரு கிளைண்ட் அப்படியே கண்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரு மந்தோடைய ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து சேரும்.
இல்ல ஃபாலோவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாசம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாம பாதியிலேயே ஒரு எக்ஸிட் ஆயிட்டு வெளில போக போறாருன்னா அன்னைக்கு அவருக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காரா லாஸ்ல இருக்காரான்னு கால்குலேட் பண்ணி அன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க யாரும் யாரையும் சீட் பண்ண முடியாது. ஈவன் ஸோ இப்போ நாம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரா நீங்க இருக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரா இருந்துகிட்டு நீங்க உங்களுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டனா ஏமாத்தவும் முடியாது. நீங்க ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியாது. உண்மையிலேயே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் பெட்டரா காமிக்க போகுது. இல்ல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் நீங்க சரியில்லை அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து தான் காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்த முடியாது, ஹைட் பண்ண முடியாது. இதே போல வந்து ஒரு ஃபாலோவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரை ஃபாலோ பண்ணிட்டு ப்ராஃபிட் ஏமாத்திட்டு வெளில ஓட முடியாது. சரிங்களா? ஸோ அவர் என்னைக்கு ஓடணும்னு நினைச்சாருனாலும் அல்லது ஸ்டாப் பண்றாரு, எக்ஸிட் ஆகுறாரு, ஒருத்தர் இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்து எக்ஸிட் ஆகுறாருன்னா அன்னைக்கே உங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தானே கிரெடிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கு, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. ஸோ எனக்கு இருக்கிற நாலேஜை பயன்படுத்தி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெட்டரான வந்து ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சி ட்ரேடர்ல இன்பில்டா இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரேடே பண்ண தெரியாதுங்க, என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, நான் வந்து மற்றவங்களை ஃபாலோ பண்ணி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோவரா ஒரு இன்வெஸ்டரா நீங்க வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஸோ மற்றவங்களுடைய ட்ரேட்ஸ் நீங்க காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தானா கிரெடிட் ஆயிரும். சரிங்களா? அப்ப நாம வந்து என்ன பண்ண முடியும், எனக்கு மார்க்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ட்ரேடரை நான் ஃபாலோ பண்ணி அவர் மூலமா நான் சம்பாதிக்க முடியும். இல்லை எனக்கு மார்க்கெட்டை பத்தி தெரியும்னாலும் நான் ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடரா இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அதே போல உங்களுக்கு MTQ5 விட இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆர்டர் போடுறதுல மற்ற இதுக்குள்ள நிறைய ஃபியூச்சர் சொன்னேன். ஸோ இன்னொரு ஃபியூச்சர் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னீங்கன்னா இதுல டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவன் உங்களுடைய டைம் ஃப்ரேம் எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ உங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம இருக்கக்கூடிய 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் 4 மினிட்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ்டு டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஏகப்பட்ட டைம் இருக்கும். ஓகேங்களா? நீங்க இங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கு. அதே போல உங்களுடைய சார்ட் வந்து டிக்ஸ்ல வேணும்னாலும் டிக்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க டிக்ஸ் சார்ட்டா மாறிடுச்சுங்களா? இல்ல ரெங்கோ சார்ட்டா எனக்கு வேணும், 1 பிப் 2 பிப் 3 பிப் பேஸ் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெங்கோ சார்ட் வேணும், ரெங்கோ சார்ட் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ரேஞ்ச் கான்செப்ட்ல உங்களுக்கு வரணும்னாலும் வச்சுக்கலாம். ஹைக்னெசிக் சார்ட்டா வேணும்னாலும் உங்களுக்கு ஹைக்னெசிக் சார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ என்ன டைம் ஃப்ரேம்ல நீங்க ஹைக்னெசிக் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்றீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல வந்துடும். ஸோ அந்த மாதிரி இன்பில்டாவே இதெல்லாம் நீங்க செப்பரேட்டா போயிட்டு இண்டிகேட்டர் நீங்க அப்ளை பண்ண வேண்டியதே இல்லை. இன்பில்டாவே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வீடியோல பேசிக் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி ட்ரேடர் பத்தி கிளியரா பேசிக்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது இன்னும் இன் டீடைலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.